ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ணாக்க நிறைய பேர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஸ்டைலில் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுங்கன்னு கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஸ்டைலில் ஒரு சூப்பரான சாங்கோட வந்து பண்ணாக்க வந்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்டைலில் நம்ம இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம். ஏன்னா நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பண்ணால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட உங்களுக்கு வந்து பண்ணாக்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு எதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கானே இருக்கா, ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க செலக்ட் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வெவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோப் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஓகே. ஸோ மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 1 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 2ன்னு நினைக்கிறேன். ஸோ 2த்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷேட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி வந்து பண்ணாக்க இஷ்யூ ஆகும். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நான் எதை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன்னா அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஒன்றில் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் கேர்ள் பிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கார்ட்டூன் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இருந்தாக்க அவங்களோட பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கார்ட்டூன் பாயோட பிக் வருதா, ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு இப்போ நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் புதுசாக இருக்கா ரெட் சைடில் அதை கிளிக் பண்ணால் போதும், கரெக்டாக அது பிக்குக்கு பதிலாக இந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரியானாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோ. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் பாயோட பிக் வந்து பண்ண எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லணும், அதே சேம் மெத்தடில் அந்த கேர்ள் கார்ட்டூன் பிக்குக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல பாய் பிக் இருக்கா, இப்போ நம்ம முன்னாடி எப்படி சொல்லணும் அதே சேம் மெத்தடில் கரெக்டாக அந்த பாய் கேர்ள் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ நான் சொல்லி கொடுத்த சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான் கெஸ் வீடியோ. ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே ஆட் பண்ண பின்னாடி எப்படி நீங்கள் சூட் பண்ணுங்கனாக்க
மேலே ரெட் செல்லில் எஸ் பட்டன் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே பண்ணினாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக்கை தட்டிவிட்டுக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் ஒன் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.